புலம்பலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சிங்காசனம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? தலைமுறை தலைமுறையாக நிலை நிற்கும். உலகத்தில் அநேக ராஜாக்கள் தோன்றியது உண்டு, உலகத்தில் அநேக ஆட்சிகள் வந்தது உண்டு. அவைகள் எல்லாம் சில ஆண்டுகள், சில நூற்றாண்டுகள், அவ்வளவுதான், அதுக்கு பிறகு கிடையாது. ஆனால் கர்த்தருடைய சிங்காசனம் தலைமுறை தலைமுறையாக அவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர். அவர் ஆட்சி பீடத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அவர் என்றென்றைக்கும் இருக்கிறார். இருக்கிற அரசர்கள்லாம் ராஜாக்கள் கொஞ்ச காலம்தான். ஆனால் நாம் வணங்குகிற ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் தலைமுறை தலைமுறையாக நிலைத்து நிற்கிறார். அவர் இருக்கிறார். அவர் தலைமுறை தலைமுறையாக உலக தோற்றம் முதற்கொண்டு கடைசி வரைக்கும் நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன், நான் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். அவர் எவ்வளோ பெரிய தேவன் தெரியுமா? நாம் வணங்குகிற கர்த்தர் என்றென்றைக்கும் இருக்கிறார், எப்பொழுதும் இருக்கிறார். அவருடைய நாட்களுக்கு முடிவே கிடையாது. அவருக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. பேர்பட்ட கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். பேர்பட்ட கடவுளை நம்மை உண்மையான இருதய அரசனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எவ்வளோ பெரிய பாக்கியவான், பாக்கியவதியாய் இருக்கிறாய். நீ நிச்சயமாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெறுவாய் என்பதற்கு சந்தேகமே கிடையாது. கர்த்தர் உன்னை தூக்கி எடுப்பார், தேவைகளெல்லாம் சந்திப்பார், உன் காரியத்தை வாய்க்க செய்வார். கர்த்தர் உன்னை காத்துக்கொள்வாராக. ஆமென்.